வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு பிராணாயாமம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். பிராணாயாமம் என்றதுமே நம்மில் பலருக்கு தெரியும், இது ஒரு வகை மூச்சு பயிற்சி என்று. பிராணாயாமம் என்பது நாம் நம் மூச்சு காற்றை எவ்வாறு உள்ளிழுக்க வேண்டும், எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு அதனை வெளியே விட வேண்டும் என்பதனை பற்றி விளக்குகிறது. நாம் தியானம் செய்யும் முன் இந்த பிராணாயாமத்தை சிறிது பயிற்சி செய்த பின் தியானம் செய்வது மிகச் சிறந்தது. பிராணாயாமம் என்பது 3 பகுதிகளை கொண்டது. அதாவது பூரகம், கும்பகம், ரேசகம். இவ்வாறு சமஸ்கிருதத்தில் பிராணாயாமத்தை விளக்குவார்கள். பூரணம் என்றால் பூரகம் மூச்சை உள் இழுத்தல். கும்பகம் என்றால் மூச்சை உள் அடக்குதல். ரேசகம் என்றால் அந்த மூச்சு காற்றை வெளியே விடுதல். சாதாரணமாக நாம் நாடி சுத்தி என்கின்ற பகுதியில் பார்த்தோமானால் மூச்சை உள்ளிழுப்பது, மூச்சை வெளியே விடுவது, இதை 2ஐயும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த பிராணாயாமத்தில் 3 பாகங்களை கொண்டதனால் மூச்சை சிறிது நேரம் உள்ளடக்கி பின்பு அந்த மூச்சு காற்றை வெளியே விட வேண்டும். இதற்கு சித்தர் பெருமக்கள் ஒரு கால அளவை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதாவது மூச்சை உள்ளிழுக்கும் போது எவ்வளவு வினாடிகள் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், பிறகு எவ்வளவு வினாடிகள் மூச்சை உள்ளடக்க வேண்டும், எவ்வளவு வினாடிகள் மூச்சு காற்றை வெளியே விட வேண்டும் என்று ஒரு கால அளவை வகுத்து தந்திருக்கின்றார்கள். அவ்வகையில் நாம் இந்த பிராணாயாமத்தில் மூச்சு காற்றை 1 வினாடி உள்ளிழுத்தோமானால் அதை 4 வினாடிகள் உள் அடக்க வேண்டும். பிறகு 2 வினாடிகள் அதை மெதுவாக வெளியே விட வேண்டும். அதாவது 1:4:2. நாம் 2 வினாடிகள் மூச்சு காற்றை உள்ளிழுத்தோமானால் அதனை 8 வினாடிகள் நாம் உள்ளடக்க வேண்டும். 4 வினாடிகள் அதை வெளியேற்ற வேண்டும். அவ்வகையில் நாம் 4 வினாடிகள் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தோமானால் 16 வினாடிகள் மூச்சை உள்ளடக்கி 8 வினாடிகள் மெதுவாக மூச்சுக்காற்றை வெளியே விட வேண்டும். இந்த செயல்முறையையே நாம் பிராணாயாமம் என்கின்றோம். இவ்வாறு நாம் செய்யும்போது நம் நாடி நரம்புகள் அனைத்தும் சக்தி பெறுகின்றன. பிராண சக்தி அதிகரிக்கிறது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது நமக்கு கிடைக்கிறது. இவ்வகையில் நாம் இந்த பிராணாயாமம் பயிற்சி செய்யும்போது நமக்கு உடல் முழுவதுமாக வியர்வை கொட்டும். முதலாக இந்த பிராணாயாமம் பயிற்சி செய்பவர்கள் 1 வினாடி பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். பிறகு சிறிது சிறிதாக நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். இவ்வகையில் மாதக்கணக்கில் நாம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். This video is sponsored by Bimot mobile app.